ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நீங்கள் நீண்ட நாள் கேட்டுகிட்டே இருந்த ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது திங்கட்கிழமை ஈவினிங் நான் செய்த வேலைகள், பூஜைகள் எப்போதும் நம்ம வீட்டில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlogல சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆக இருக்கும். இன்னொன்று நிறைய விஷயங்கள் இதில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸு நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். அதே போல் நான் கொடுத்த வீடியோ இருந்ததில்ல, விளக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. அதெல்லாமே பற்றி இந்த வீடியோவில் பேச ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க, ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, பனி இங்கே ரொம்ப ஜாஸ்தி. நேரத்திலே எந்திரிக்கிறதுனால பனியும் ஒத்துக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் போய் தண்ணியெல்லாம் குடித்தது, அதே அந்த வாட்டர் கேன்லாம் அவங்க கொடுப்பாங்க இல்லையா, ஜுவல்ஸ் கடையில், அந்த தண்ணியெல்லாம் குடித்தது அப்படியே சேராமல் போயிடுச்சு. நேரத்துலேருந்தே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சரி, ஓகே, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock இருக்கும். தம்பி காலையிலே சொல்லிட்டு போயிருந்தாம்மா, ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு காலிஃப்ளவர் இருந்தது. என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, அப்படியே காலிஃப்ளவரை கொஞ்சமாக அப்படியே சில்லி மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சுடுதண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அப்படியே நான் அதை ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கழுவு மறுபடியும் ஒரு கழுவு கழுவிட்டு தான் நான் எப்போதும் போல் அந்த சில்லிக்கு ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். இப்போது ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நான் சொல்லணுன்னே இருந்தேன். இதை எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சேனல் ஆரம்பித்து அவங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னைய மாதிரியே அவங்க வீடியோ போடுறதா எல்லாருமே போய் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் பேசியிருந்தாங்க. அக்கா, நீங்கள் தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ரோல் மாடல். உங்களை பார்த்து உங்கள் வீடியோவை நான் எடுத்து போடலை. நான் ஓனாக தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களை பார்த்து தான் நான் செய்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே செட்டிநாடு அம்மணி சேனலை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி அடித்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அந்த நம்ம கோடு லிங்க் கொடுக்குறோம்ல, இப்போ ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு நம்ம லிங்க் கொடுப்போம்ல, அதை பற்றியும் அவங்க கேட்டிருந்தாங்க. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லலாம். இப்போ அந்த சிஸ்டர் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஷ்பு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா, கேரட் ஆயில். அதை நான் எடுத்து போட்டிருந்தேன். போட்டவுடனே அது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. ஆனால் அது அவ்வளோ பிக்கப் ஆச்சு அந்த ஒரு வாரத்துலேயே அந்த வீடியோ. அதையே எடுத்து ஒரு சிஸ்டர், அவங்களுடைய நேமெல்லாம் நான் சொல்லலை, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தம்ப்லைன் அதில் என் ஃபோட்டோ தான் நான் வச்சுருந்தேன். என்னுடைய முகத்தை தான் நான் ஃபோட்டோவாக வச்சு தம்ப்லைன் முன்னாடி நம்ம எடுத்த உடனே வீடியோவில் வரும்ல தம்ப்லைன், அது நான் கொடுத்துருந்தேன். அவங்க அப்படியே எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே அவங்களுடைய சேனலில் வச்சு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி வியூஸ் போகுது. நான் வியூஸ் போகிறக்காக தப்பாக சொல்லலை. அவங்க கமெண்ட்ஸ் அதை ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்களுடைய ஃபோட்டோவே ஒருத்தர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் அவ்வளோவா எந்த சேனலும் போய் பார்க்குறதில்ல. ஒருத்தர் கமெண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, எனக்கு காப்பிரைட் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையும் எனக்கு இருக்குது. இப்போ என்னோடய வீடியோஸை எடுத்து நீங்கள் உங்களுடைய சேனலில் போட்டிங்க அப்படின்னா அது இப்போக்கி உங்களுக்கு வியூஸ் போகும், கொஞ்ச நாள் கழித்து அது காப்பிரைட்டாக மாறிடும். அதனால் நீங்கள் யாருடைய வீடியோஸையுமே புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்க போகிறவங்களாக இருக்கட்டும், இப்போ யூடியூப் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சவாலாக தான் இருக்குங்க. நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சேனல்லேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி அடித்து போட்டிங்கன்னா, காப்பினா உங்களுடைய ஓனாக இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை எடுத்து இப்போ நான் போடுற வீடியோ அப்படின்னா என்னோடய வீடியோவை பார்த்தே நீங்கள் வீடியோ உங்களுடைய ஓன் வீடியோவாக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என் வீடியோவே எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது காப்பிரைட் வந்துடும், ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அது நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க மனநிலைமையை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஒரு கடைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 கடை துணி கடை லைனாக இருக்கும். ஒரு கறிக்கடை பார்த்தா ஒரு 10 கடை இருக்கும். ஒரு ஜுவல் கடை பார்த்தா 10 கடை இருக்கும். அப்படியே அவங்களுடைய ஓன் கடையில் தான் வச்சு நம்ம எல்லாமே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம அதுக்காக போயிட்டு எங்களுடைய கடையை நாங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்களும் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க, அதனால உங்களுடையதை நான் எடுத்து நான் விற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நம்ம ஓனாக வந்து வீடியோஸ் கொடுக்கலாம், ஆனால் நம்மளுடைய வீடியோவை எடுத்து ஒருத்தர் வந்து போடக்கூடாது. அது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போக்கி உங்களுக்கு வியூஸ் போகும், அது சந்தோஷத்தை கொடுக்கும். நாளடைவில் உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போக நேரத்தில் என்னாகும் அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை வீடியோஸையும் வந்து செக் பண்ணுவாங்க. இதை பற்றி நானே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5700 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அந்த சேனலில் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னென்னா, இந்த சின்ன சின்ன ஜோக்குகள்லாம் வருமில்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது 70,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் வந்து 30 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. ஒரு ஜோக் வீடியோ, ராமர் ஜோக் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவ்வளோ வியூஸ் போயிருந்தது அது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு. திருப்பி என்னால் அதை வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியல. திருப்பி நான் எல்லா வீடியோஸையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்ன சின்ன யூடியூப் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எல்லாம் எடுத்து தானே போடுறாங்க, அப்போ அவங்க எப்படி சேனல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரையில் இந்த யூடியூப் டிப்ஸு சொல்கிறவங்க வீடியோஸை நம்ம நிறைய பார்ப்போம். அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ரிமூவ் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா, எனக்கு உள்ள வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கும், நம்ம சேனலில் வந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் அப்படியே இருக்கும். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸுக்கு வந்திருக்கும் இல்லையா வாட்ச் ஹவர்ஸ். நம்ம ஒரு வீடியோவை டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் 0.38 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 57,000 70,000 வாட்ச் ஹவர்ஸ் 70,000 வாட்ச் ஹவர்ஸில் இருந்தது, இவ்வளவுக்கு வந்துருச்சு. காரணம் எனக்கு அந்த ஒரு வீடியோ பயங்கர ரீச் ஆனது. திருப்பி என்னால் அதை வந்து அந்த சேனலை மானிட்டேஷன் பண்ண முடியல. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரோட கண்டென்ட்டையுமே நீங்கள் வந்து காப்பி அடித்து போடாதீங்க, அதாவது அவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போடாதீங்க. இப்போது அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தம்ப்லைனை எடுத்து அவங்க அதே ஆயிலுக்கு எடுத்து அப்படியே வச்சுருந்தாங்க. நான் அவங்களுடைய கமெண்ட்ஸில் போயிட்டு கூட நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஃபோட்டோ இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. என் பையன் சொன்னான், அம்மா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் எனக்கு வந்து அது மனசு கேட்கல. நம்மளை மாதிரி தானே அவங்களும் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, சரி அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, கமெண்ட்டை பார்ப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம், பார்த்துருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை, என்னோடய ஃபோட்டோவும் அவங்க எடுக்கவே இல்லை. இப்போது எனக்கு அதை பார்க்குறப்ப என்னாகும் அப்படின்னா கோபமாக வரும். அது நம்மளுடைய ஃபோட்டோ, நம்ம வந்து வேறு எதுவுமே நம்ம வைக்கல, அவங்க வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அவங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அது எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் அடிச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் நீங்கள் எவ்வளவு வியூஸ் போயிருந்தாலும் சரி உங்களுடைய சேனலுக்கு வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் வீடியோ போட முடியாது. அவங்க வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. யூடியூப்லேயே வந்து ஸ்ட்ரைக் அடித்தோம் அப்படின்னா நிறுத்திடுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப மன உருகி தான் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என்னோடய ஓன் வீடியோ தான் நான் போடுறேன், எல்லோரும் வந்து அங்கே வந்து நீங்கள் செட்டிநாடு அம்மணி சேனலை வந்து அப்படியே காப்பி அடித்து போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் தயவு செய்து மனசால் கூட ஒருத்தரை வந்து நோகடிக்காதீங்க, அது வேண்டாம். ஏன் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் அவங்க வந்து எடுத்து போடலை. அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான சொல்யூஷனை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன், காப்பிரைட் கொடுப்பேன், என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். என்னோட கம்பெனி இது நான் வச்சு நடத்தக்கூடியது, இதிலேருந்து யாருமே எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ
அவங்களா போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து தப்பு கிடையாது. அதனால் யாரும் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி என்னோடய வீடியோஸையே ஒருத்தர் எடுத்து போடுறாங்க அப்படின்னா தாராளமாக வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். அதுக்கான வேலையை நான் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். அதனால் நான் எது சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரையும் மனசால் கூட நீங்கள் போய் தப்பான ஒரு கமெண்ட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும். நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படியே ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட ஆசைகள் இருக்கலாம். ஒரு ஹேப்பிட்டாக இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு யூடியூபராக வரலாம் அப்படின்னு நினச்சி கூட அவங்க வந்து தன்னோட வேலையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறீங்க. எனக்குமே இந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்தது. நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண சகோதரிக்காக நான் சொல்கிறேன். என்னோடய சேனலையுமே பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா உங்கள் சேனல் ஒரு தெலுங்கு சேனல் மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அதெல்லாம் நினச்சி கவலைப்படவே கூடாது. நம்மளுடைய வேலையை நம்ம வந்து செய்கிறோம். இப்போ எதுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்லா சாமி கும்பிடணும், வீடு இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கணும், இந்த மாதிரி தீபம் ஏற்றணும், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அப்போ அதை தானே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா உங்களால் நான் வந்து என்னோடய வாழ்க்கை தரமே மாறிடுச்சு, வீடு நல்லா இருக்குது, குழந்த பாக்கியம் வந்துருச்சு, இடம் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், இப்படி எத்தனையோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து தான் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய லக்கு, அவங்களுடைய உழைப்பு. இதுக்காக நான் போய் தற்பெருமை பேசிக்கக்கூடாது. அந்த இடத்துல என்னை பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற வேர்டை மட்டும் எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து உபயோகிக்கவே கூடாது. அவங்களுடைய அந்த கர்ம வினைப்பயன் நடக்கிறது போல தான் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே மாறும். அதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், எல்லாருக்குமே கஷ்டங்கள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்காது. அதே போல் எல்லாருக்கும் சந்தோஷங்கிறதும் நிரந்தரமாக இருக்காது. எல்லாமே மாறி மாறி தான் வரும். அதுக்காக ஒரு சொல்யூஷனை பார்த்துட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கணும், வாழ்ந்துகிட்டே போகணும். அதுதான் லைஃப். அப்படி யாரையுமே வந்து மனசளவில் கூட கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்து ஒரு கமெண்ட்ஸு. இப்போது நேற்று வந்து இந்த வெள்ளி விளக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், லக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. அக்கா உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். இதை ஏன் நான் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் சொல்லுவேன் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கிட்ட அந்த பிரார்த்தனை இருக்குது இல்லையா, நான் சொன்ன உடனே தானே உங்களுக்கு அதை வந்து நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க. நீங்கள் வாங்குவீங்கக்கா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து மனசார எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முதல் நாள் கொடுத்த கமெண்ட்க்கு. இதை வந்து வீடியோவில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோலெல்லாம் யாருக்குமே சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை வந்து இது வந்து ஒரு சோசியல் மீடியா, இது உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இதில் எல்லாருமே வந்து அந்த நெகட்டிவ் மைண்டோடு இருக்கிறவங்களும் வருவாங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிறவங்களும் வருவாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் போடணும் என் வீடியோவுக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரணும். அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வரும். ஒருவேளை நாம் தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாம் அதிலிருந்து மாறிக்கலாம். இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், இவங்க ஏன் இதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் கோபம் வரும். சரி, அப்படி நான் வந்து சொல்லணுங்கிறது எதுக்காக அப்படின்னா, கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ஒவ்வொருத்தருடைய பர்த்டே வந்து விஷ் பண்ண சொல்கிறீங்கல்ல, நான் ஏன் வீடியோவில் சொல்கிறேன், நான் ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் நான் ஏன் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, 5000 பேர் பார்க்கலாம், 10,000 பேர் பார்க்கலாம், இல்லை 1,00,000 பேர் கூட பார்க்கலாம். அது வந்து நம்மளுடைய லக்கை பொறுத்தது. அப்படி எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு துளியாவது ஒரு ஓரத்தில் வந்து அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லும்போது உங்கள் மனசும் உங்களை அறியாமலே சொல்லும். அதுதான் கூட்டு பிரார்த்தனைங்கிறது. அதுக்காக தான் நல்ல விஷயங்களை வந்து இதில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது, இதை வந்து எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி தான் நான் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சி நான் ஏங்கின அந்த நேரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ், அத்தனை பேருடைய கமெண்ட்ஸும், அக்கா நீங்கள் வாங்குவீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அந்த விளக்கு வாங்குவீங்கன்னு சொன்னீங்க. அதே போல் சீக்கிரமே அந்த விளக்கு வாங்குவீங்கக்கா அப்படின்னீங்க. அதே போல் கண்டிப்பாக அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கக்கா அப்படின்னீங்க. இந்த அத்தனை பேருடைய கமெண்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்த எல்லார் பேருடைய கமெண்ட்ஸ், அந்த நல்ல மனசு தான் என்னை 2 நாளில் போய் அந்த விளக்கு வாங்க வச்சுது. அந்த ஒரு
நல்ல எண்ணங்கள்ங்கிறது எல்லாருக்குமே வரணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னைய பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட மூக்குத்தி வந்து வைர மூக்குத்தி நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் என்னை பேசின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் அதில் கேட்டிருந்தேன், உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் என்ன வாங்கி கொடுத்தாங்க, அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அவர் எப்போதுமே என்னோடய வீடியோ வந்து டைம் இருக்கையில் பார்த்துருவார். பார்த்துட்டு ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா உடனே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவார். கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ண மாட்டார். ஃபோன் பண்ணி எனக்கிட்ட பேசுவார். இந்த வீடியோ நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இதை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவார். அப்படி அந்த ஷார்ட்ஸில் நான் கேட்டதுக்கு அவர் என்னை ஒரு வார்த்தை சொல்லி பேசினார். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்குது, நாம் வந்து வாங்கியிருக்கிறோம், எத்தனையோ பேர்கிட்ட இல்லாமல் இருக்கோம், எத்தனையோ வந்து கஷ்டப்படுவாங்க, நீ அந்த வார்த்தை வந்து நீ கேட்டிருக்கக்கூடாது, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு அது கிடைக்காம இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கலாம், அப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னாரு. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுக்கல அதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை. இந்த டிவியில் தெரியுது பார்த்தீங்களா இந்த சாமி, நான் இப்போ வந்து எல்லா சாமிக்கும் பூ வச்சிட்ருக்கேன். இந்த நேரத்தில் சொல்கிறேன், கல்யாணம் முடித்து 25 வருஷம் ஆச்சு. இந்த வருஷத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் வேலண்டைன்ஸ் டேன்னு வந்து நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. நான் வந்து நினச்சது ஒரு வெள்ளி, அதாவது சாரி, ஒரு டைமண்டில் ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி மட்டும் போடணும். நம்ம நெக்லஸ் கேட்கல, ஆரம் கேட்கல, எதுவும் கேட்கல. அதாவது என்னோட தங்கத்தை விட ஒரு மடங்கு கொஞ்சம் ஜாஸ்தியான விலையாக இருக்கும். அதுதான் அது ஒரு பொடி மூக்குத்தி தான். அது வாங்கணும்னு எனக்கு இவ்வளவு நாள் ஒரு ஆசை. அது இப்போ தான் நிறைவேறியிருக்கு. அது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அந்த நாளில் தான் அந்த வேலண்டைன்ஸ் டே வந்தது. நான் இது வந்து வேலண்டைன்ஸ் டே முன்னாடி வந்திருந்தாலும் நான் வாங்கியிருக்க மாட்டேன், பின்னாடி வந்திருந்தாலும் நான் அந்த நாளில் போய் வாங்கியிருக்க மாட்டேன். நான் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வந்து பார்ப்பேன். இதை தான் கொண்டாடணும், இந்த நாளெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு இது வரைக்கும் நான் கொண்டாடினதும் கிடையாது, இனிமேல் நான் கொண்டாட போகிறதும் கிடையாது. அன்புங்கிறது எப்போதுமே இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில். எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பு வச்சுருப்போம். அதை ஒரே நாளில் வந்து இந்த நாள் தான் அன்பு, முழு அன்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டணுங்கிற அவசியமும் இல்லை. நான் அன்றைக்கி நல்ல நாள், அதனால் நான் எடுத்தேன். அதுக்காக இந்த நாளில் வந்து எனக்கு இன்னும் சொல்லப்போனால் என்னோடய பையன் தான் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டான். அம்மா இன்றைக்கி என்ன வேணும் உனக்கு வந்து அப்பா வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் கடைக்கு போனோன்னா அந்த ஹார்ட்டில் வந்து ரோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அப்படியே வந்து அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கடைக்கு போனோன்னு தான் அந்த ஞாபகமே வந்தது எனக்கு. எப்படின்னா, இந்த நல்ல நாள், முகூர்த்த நாள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, இந்த நாளில் போய் வாங்கிட்டு வர்றதுன்னு ரொம்ப நல்லது. தங்கம் வாங்குறத விட அன்றைக்கி ஒரு டைமண்ட் வாங்குறது ரொம்ப நல்லது தானே அப்படின்னு நினச்சி தான் அந்த நாளில் வாங்கினேன். அது யாரையாவது வந்து நான் கேட்ட கமெண்ட்ஸ் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு அந்த ஒரு இதே வந்தது. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சரி எல்லாருக்குமே எல்லாமே வந்து கிடைக்கும், உள்ளது தானே கிடைக்கும், எல்லோரும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க, நாமளும் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து சுடி எடுத்து கொடுத்தாங்க, பூ வாங்கி கொடுத்தாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சொன்னாங்க, அந்த படுவாக எனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கலக்கா அப்படின்ட்டு. அதில் அவங்களுடைய ஆதங்கமும் இருந்தது, காமெடித்தனமான குறும்புத்தனமான ஒரு வார்த்தையும் இருந்தது. அந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. நான் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, அது குறும்புத்தனமான ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க அதில். அதனால் இப்படி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பிரார்த்தனை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடு கட்டவே ஆரம்பிக்கல, ஆனால் வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில், என்ன அப்படின்னா, அக்கா முதல்ல நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு அந்த விநாயகர் வாங்கினீங்க, இப்போ வந்து லக்ஷ்மி தாயாரை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் சீக்கிரமே வீடு கட்டுவீங்கக்கா அப்படின்னு. நான் ஆனால் அதை மறந்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அதனால் எனக்கு அதுவே பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் சில விஷயங்களை இதில் வந்து சொல்கிறேன். மற்றபடி நான் தற்பரமாக பேசிக்கிறதுக்காகவோ இல்லை எனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய வந்து அடிபட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வர்றோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து
சொல்லியிருந்தாங்க. அதே கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏம்மா நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்க, ஆனால் வந்து நார்மல், அதாவது என்ன சொல்லுவோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க எப்போதுமே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, மிடில் கிளாஸ் தான், நாங்கள் ஒரு வீடு வச்சுருக்குறோம், வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே கடனில் தான் கட்டியிருக்கிறோம், எல்லாம் லோன் போயிட்டுருக்குது, எல்லாம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சி தான் ஓடி ஓடி உழைச்சிட்ருக்குறோம், ஓடி ஓடி ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்ருக்குறோம். நான் இப்போ கொஞ்சம் யூடியூப்பில் ரன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் நினைக்கக்கூடிய ஆசைப்பட்ட சின்ன சின்ன பொருளை வாங்கி அதை சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுதான், அதுக்காக நான் வந்து இவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படின்னு நான் தற்பெருமை பேசவும் இல்லை, நான் வந்து யாரை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மைண்டு. அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன். அது எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. அது அவங்களுடைய மைண்டை பொறுத்தது. உங்களுடைய எண்ணம் தான் எனக்கு வந்து கமெண்ட்டாக வரும். நீங்கள் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தாட்டு. ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுவும் உங்களுடைய தாட்டு. பாசிட்டிவ் கமெண்ட்ஸு எனக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சோர்ந்து போக மாட்டேன், ஆனால் அதில் உள்ள வார்த்தைகளை நான் எடுத்துக்குவேன். கவனமாக அடுத்த டைம் நான் வந்து பேசுவேன், கவனமாக அடுத்த டைம் இதை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேன். அதுக்காக வந்து நான் யாரையும் தப்பு சொல்லலை, தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் யாரையும் தவறாகவே எதுக்காகவுமே நான் பேச மாட்டேன், ஏன்னா அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது இல்லையா? சரி, ஓகே. காலையிலேருந்து ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து அப்படியே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுறது. நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. சரி, அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னாரு. அவருக்காகவே அன்றைக்கி பச்சை பட்டாணி, ஒரு கேரட்டு, ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு பிரியாணி. இதில் பட்டை கிராம்பு எதுவும் போட மாட்டேன், சோம்பு மட்டும்தான் தாளிப்பேன். ஏன்னா பிரியாணி பவுட்ரு போடுறதுனால அதிலே வந்து எல்லா ஸ்மெல்லும் இருக்கும். அதனால் வந்து ஏகப்பட்ட மசாலா பொருட்களை போட்டேன் அப்படின்னா அவருக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பிரியாணி மட்டும் செஞ்சேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இப்படி தான் என்னோடய வேலைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அன்றைக்கி சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னா காலையிலேயும் மதியம் டிஃபன் இருந்ததுனால நைட்டுக்கு பெரும்பாலும் 2 நேரம் டிஃபன் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பாடு நைட்டுக்கு செஞ்சுக்குவோம். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் விலாக். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். யாரையும் மனசால் கூட நம்ம வந்து காயப்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் காயப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவோம். காயப்படுத்துறதுனாலையோ நம்ம வந்து ஒரு நிமிஷம் கமெண்ட் போட்டு போகிறதுனால அவங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நெகட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என் வீடியோவுக்கு மட்டும் இல்லை, யார் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, கமெண்ட்டை மட்டும் நெகட்டிவாக வந்து யாருக்குமே போடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுக்கு மட்டும்தான் ஏங்கிட்டுருக்கும். இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் அத்தனை பெண்களுமே நம்மளை யாராவது பாராட்ட மாட்டாங்களா, நம்ம செய்கிற வேலையை யாராவது வந்து ரசிக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லா பெண்களோட மனநிலைமையும் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு பெண்களாக நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனநிலைமை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்தால் எப்படி கஷ்டமாக தெரியுமோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி கமெண்ட்டை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இல்லை போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட்டை போடாதீங்க ப்ளீஸ். அவ்வளோதான், என்னோடய விலாக் முடிஞ்சிருந்தது. இதோடு வந்து என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி முருகன் கோவிலுக்கு நேற்று வந்து போயிருந்தேன். வீடு கட்டுறதுக்காக நான் ஒரு வீடு கட்டி முருகன் கோவிலில் வச்சுட்டு நான் வந்திருக்கேன். அதை பற்றி விலாக் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.